நமஸ்காரம். சிம்ஹா டூஸ்லேருந்து அஸ்வினி. சி நிறைய பேர் இந்த வருஷம் எனக்கு கைலாஷ் யாத்திரை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சி ஆக்சுவலி இந்தியன் சிட்டிசனுக்கு கைலாஷ் யாத்திரை இந்த வருஷமும் அலோவ் பண்ணலை. ஸோ இது எதனால அப்படின்னா ரீசன் சைனாவோட பார்டர், அதாவது சைனா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது திபெத்தை. ஸோ திபெத்தில் தான் நமக்கு மெயின் கைலாஷ் இருக்குது. ஸோ சைனா கவர்மெண்ட் நமக்கு இந்தியன் சிட்டிசன் கொடுக்கல. அது பிகாஸ் வி கேன் ஈவன் சே இந்த ஆதி கைலாஷ்க்கு ரூட் போட்டிருக்காங்க இல்லையா, ரோடு போட்டுருக்காங்க. நம்ம வந்து ஃபுல் மிலிட்ரி டிஃபென்ஸோட மூலியமாக கைலாஷ் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான ரோடு ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி அந்த ரோடு என்ன அப்படின்னா ஆதி கைலாஷ் ஓம் பர்வதம் அப்படின்னு இன்னொரு டெஸ்டினேஷன் அது. ஸோ கைலாஷ் மொத்தம் 5 கைலாஷ் இருக்குது. ஸோ கைலாஷ் வந்து மெயின் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்றது தான் சைனாக்குள்ளே நம்ம போய் பரிக்கிரமாலாம் பண்ணிட்டு வரோம். அது 10 days அந்த மாதிரி ப்ரோக்ராம். ஸோ காட்மாண்டுலேருந்து போகலாம், லக்னோலேருந்து போகலாம், அது ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளும் அது பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இந்த கோவிடுக்கு அப்புறம்லேருந்து இந்த லாஸ்ட் 3 years 4 years பண்ணுறதில்ல. ஏன்னா சைனா கவர்மெண்ட் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கொடுக்கல பிகாஸ் ஆஃப் சம் பொலிட்டிக்கல் ரீசன். ஸோ நம்ம அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் ரொம்ப டீப்பாக. இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன், சப்போஸ் கைலாஷ் நான் போக முடியல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தெர் இஸ் ஒன் மோர் ஆப்ஷன். நமக்காக பகவான் நமக்கு என்றைக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு தானே இருப்பார். ஸோ நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் ஓகே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆதி கைலாஷ் ட்ரை பண்ணலாம். ஆதி கைலாஷ்ன்றது ஆதி. ஸோ நம்ம எப்படி வந்து முருகர் கோவில் கூட நம்ம போவோம், ஆதி முருகர் அப்படிம்பாங்க, நிறைய கஷேத்திரம் இருக்கும். ஸோ ஆதி அப்படின்னாவே முன்னாடி. ஸோ இந்த கைலாஷ் அப்படிங்கிறது மெயின் குடும்பத்தோட சிவபெருமான் வசிக்கிற பிளேஸு. ஆதி கைலாஷ் என்ன அப்படின்னா பார்வதி தேவியோட பிறந்த ஊர். அங்கேருந்து தான் பொண்ணு எடுக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாராத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது யாத்திரை வராது, ஊர்வலம், மணப்பெண் மகன் ஊர்வலம் போகுது இல்லையா. ஸோ அந்த பாராத் நடந்த வழிதான். ஸோ அங்கே அவங்க தங்கினது, பஞ்சபாண்டவர்களும் அங்கே வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் இதெல்லாமே நிறைய நம்ம பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுவுமே இப்போ ரீசெண்டாக மோடிஜி வந்து அந்த பிளேஸ் போயிட்டு வந்தோம்னா இன்னும் பாப்புலர் ஆனதுனால இன்னும் வரக்கூடிய நாட்களில் வர வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷம்லாம் இது ரொம்ப இன்னும் கமர்ஷியலாக இன்னும் நிறைய பேர் வரும்பொழுது, இப்போ கேதாரில் எப்படி நம்ம வந்து க்ரௌடடாக ஃபீல் பண்ணுறோம், இந்த கேதார் ஆகட்டும், அமர்நாத் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் எப்படி க்ரௌட் ஆகுதோ அந்த மாதிரி க்ரௌடடான ஒரு பிளேஸாக ஜோனாக இதுவும் ஆகிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும், என்னை பர்சனலாக சொன்னீங்கன்னா ஆதி கைலாஷ் பார்க்கறது எந்த பிளேஸ் அதோட அழகோட அதுவாகவே இருக்கும், அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம போய் ரசிச்சிடணும் இல்லையா. ஸோ அதனால இந்த வருஷம் நம்ம வந்து June 19th ஆதி கைலாஷ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 10 days ப்ரோக்ராம். இதில் வந்து நம்ம Day 1 டெல்லிக்கு ரீச் ஆகிடுறோம். ஸோ டெல்லி வரைக்கும் எல்லாரும் அசம்பிள் ஆகிடணும். ஏன்னா நம்மளோட நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் டெல்லி வரைக்கும் சென்னையிலேருந்து துணைக்கு இல்லையான்னு. அது ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நம்மளோட டிவோட்டிஸ் நிறைய பேர் வெறும் சென்னையில் மட்டும் இல்லை, சிம்மா டூரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வெவ்வேறு ஊரில் இருந்து வரக்கூடியவங்க இருக்காங்க. அதாவது ஹைதராபாத்லேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. ஸோ டெல்லியில் இருக்கவங்களும் ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கான ஆப்ஷன். ஸோ ஃப்ளைட் ஃபேர் வந்து செப்பரேட். டெல்லி எல்லாரும் அசம்பிள் ஆகுறோம். அங்கேருந்து நேராக ஹல்துவானி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்து இன்னொரு பேர் காத்கோதம்னு சொல்லுவாங்க. அங்கே ரீச் ஆகுறோம். அங்கேருந்து மறுநாள் பித்தோராகர், அப்புறம் தார்ச்சுல்லா அப்படின்னு ஹாப் பண்ணி போவோம். இதுக்கான ஐட்னரி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இது 10 days ப்ரோக்ராம். இதில் என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா நீம் கரோலி பாபா. ஸோ அந்த பாபாஜி ஆஷ்ரம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிள் பாபான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்பிளோட கம்பெனிக்கு அந்த லோகோ கொடுத்ததுன்னா, நம்ம ஆப்பிள் கடிச்சது அந்த லோகோ பார்த்துருப்பீங்க, அந்த கடிச்ச மாதிரி அந்த லோகோவே கொடுத்தது நீம் கரோலி பாபா தான், ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு. அதனால் ஐடியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நீம் கரோலி பாபா பார்க்குறோம். அங்கேருந்து நேராக பாத்தால் அதாவது நேராக தர்ஷனம்க்கு அப்புறம் ரிட்டர்னில் நிறைய கோவில் இருக்குது. பாத்தால் புவனேஸ்வர் இருக்குது, ஜாகேஸ்வர் டெம்பிள், அந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன். சிவனோட அந்த அவர் வசிக்கிறாருன்றது இங்கேயுமே தான். ஏன்னா அவர் எல்லா இடத்துலையுமே இருக்கிறார். பட் இந்த இடமும் ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது. அண்ட்
அண்ட் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளாம் அந்த கந்தர்வர்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஏஞ்சல்ஸ், கதாஸ்து தேவர்கள் அப்படின்லாம் கூட சொல்லலாம். இவங்க எல்லாமும் இன்னமும் ப்ரெசண்ட்டாக இருக்காங்க. அது நம்ம எனர்ஜி நல்லாவே ஃபீல் பண்ணலாம். சில சமயங்களில் நம்மளோட வைப்பு நல்ல ஒரு எனர்ஜி ரொம்ப ஹை லெவல் போகும். அண்ட் இன்னமும் அங்கே அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் வை பிகாஸ் மக்களோட நடமாட்டம் ரொம்பலாம் இல்லை, அந்த ஐசோலேட்டட் பிளேஸ். ஸோ அது நீங்கள் எனர்ஜி நல்லாவே ரிசீவ் பண்ணலாம். ஏன்னா அதை தவிர நமக்கு வந்து இந்த 10 days நாபி வில்லேஜில் ஒரு ஹோம்லி ஃபுட்டு, ஹோம் ஸ்டே, ஸோ லக்ஸூரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா லிட்ரலி இது வந்து ஒரு யாத்ரா தான். ஸோ பிளான் பண்ணுங்கள். அண்ட் June 19th நம்ம புறப்படுறோம். ஸோ இதுதான் 10 daysக்கான ப்ரோக்ராம். நான் ஐட்னரி ஷேர் பண்ணுறேன். So Sima Tours always welcomes you, and it is going to be a very safe and secure journey. And very important என்னன்னா, there's no age limit. யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ட்ரெக்கிங் இருக்கான்னு கேட்பீங்க, நோ ட்ரெக்கிங். ஸோ நம்ம போகக்கூடிய அந்த கேம்பர் வண்டின்னு சொல்லுவாங்க, ஒரு 4x4 ஒரு வண்டிக்கு 5 பேர் உட்காருவோம். ஸோ அந்த 5 பேருமே மேலே வந்து கோவில், அதாவது அந்த மலை வரைக்குமே நம்ம வண்டி போகும். அங்கேருந்து ஒரு 200 meters தர்ஷனம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ரொம்ப ஹை ஆல்டிடியூடுங்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், மேக்ஸிமம் ஒரு 1 hour. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கீழே இறங்கிடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் கேட்பீங்க, அதுக்கான ஹை ஆல்டிடியூட் போகிறோம் என்னென்ன நெசசரி இது இருக்குன்னு ஆக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் டீம், ஒரு எக்ஸலண்ட் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் வெல் ட்ரெயின்டு பீப்புள் இருக்காங்க. எங்ககிட்ட எல்லாம் பேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும், ஆக்சிஜன்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ ஹை ஆல்டிடியூட் பண்ண ரெஸ்கியூ என்ன பண்ணணும் எல்லாமே வி ஆர் ஆல் வெல் ட்ரெயின்டு பர்சனாலிட்டிஸ். ஸோ நீங்கள் ஹெசிடேட் பண்ண வேணாம். ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ், டவுட்ஸ் எது இருந்தாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ் ஆல் தி டைம். ஏன்னா இப்போ நமக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்து ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ சம்மர்னாவே வெயில் வரும், நம்ம ஊரில் பயப்படுறோம். அதே மாதிரி சம்மர் வந்தால் ஹிமாலயாஸ் போகலாங்கிறதும் நெக்ஸ்ட்டு இதுதான். ஸோ சர்டன்லி நம்ம வந்து இப்போ பிளான் பண்ணுறது வந்து கேதார், பத்ரி, அந்த 4 தாம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அமர்நாத் ப்ரோக்ராம் இருக்குது ஜூலையில், அண்ட் இப்போ ஜூனில் ஆதி கைலாஷ். ஸோ இதை சர்வ் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னோட வெப்சைட்லேயும் பார்க்கலாம். லிங்க் வேணாலும் அனுப்பி விடுறேன். தேங்க்யூ.